அன்னைக்கு வீடு ஸ்விட்ச் பண்ணுறப்ப கூட எனக்கு தோணலை, இந்த திங்ஸ்லாம் வந்து நியூ ஹவுஸுக்கு ஷிஃப்ட் பண்ணோமா, இதை மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறப்ப தான் எனக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்து பார்த்து ஒரு இடத்துல பொருள் வைப்போம், திரும்ப வீடு மாற்றுறப்போ வந்து எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்காகவே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும், பெர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்றே திங்ஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நைட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பிரதர்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் சேர்ந்து வந்து எல்லா திங்ஸையும் மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு கைமாறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாமே ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. ஹாஸ்டல் சாப்பாடு மட்டும் ஏன் சாப்பிட்டு சாகணும், வாங்க இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டேன். ஃபிஷ்ஷு தான் புது வீட்டுக்கு செய்யணுங்கிறனால ஃபிஷ்ஷும் வாங்கிட்டேன். பட் என் டேயில் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு சிக்கன் வேணும், சிக்கன் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மசாலா நான் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து சிக்கனும் செஞ்சு வடிச்சிட்டேன். எல்லோரும் வந்துட்டாங்க. வேறு இப்போ தான் வந்து மீனுக்கு நான் மீனவே போடுறேன். எனக்கு வேறு இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கிட்டேன்னா அது எனக்கு அந்த வாசமே வரவே இல்லை. மீன் மசாலாலாம் தடவி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வேறு வச்சுருந்தேன். அதை வேறு எப்போ பொரிச்சு சாப்பிட்றது எனக்கு உண்மையாகவே கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பரவாயில்ல, மீன் குழம்பு வெந்தது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு, அதுவும் கொஞ்சம் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் இந்த மாதிரி விருந்தாக சாப்பிட்றப்போ வந்து நல்லா தானே இருக்கும். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பிளேட்டாக போட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றதுக்குள்ள ஒரு வழியாகிடுச்சு. சிக்கன் கிரேவி வந்து இந்த சிக்கன் கடையில் ஈஸ்வரி மசாலான்னு ஒன்று விற்கும், அதை போட்டு தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஈவினிங் போல் ஒரு டீயை குடிச்சு முடிச்சிட்டோம்.